சமீபத்துல தமிழ்நாட்டுடைய நம்பர் 1 செய்தி ஊடகத்துல ஒரு செய்தி ஒளிபரப்பானுச்சு. அதுல ஒளிபரப்பான காணொலியில ஒரத்தநாட்டுல கட்சி கூட்டத்துல திமுக நிர்வாகி ஒருத்தர் ஒன்றிய செயலாளருக்கு எதிராக அடுக்கடுக்கா குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே வராரு. அதுல குறிப்பா இந்தந்த வேலைக்கு இவ்வளவு லஞ்சம் கேட்கறாங்க, ஒரு டிரான்ஸ்பர்னா 7 லட்சத்துல இருந்து 17 லட்சம் 20 லட்சம் கூட கேட்கறாங்க, ஒரு சின்ன வேலைனா கூட 4 லட்சம் லஞ்சம் கேட்கறாங்கன்னு லஞ்ச பட்டியலை அவர் ஒப்பிக்கிறாரு. அவர் இன்னொன்னையும் சொல்றாரு, இந்த கட்சியில நாங்க எதுக்காக இருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா செய்யணும், மத்தவங்கள்ட்ட காசு வாங்கி செய்யுங்கன்னு நியாயம் பேசுறாரு. உண்மை என்னன்னா, ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்த்து எல்லா தரப்பு மக்களுக்கும் சேர்த்துதான் ஆட்சி. நியாயமா எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கணும், யார்கிட்டையும் லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபடக்கூடாதுன்றதான அரசியலமைப்பு. இதுல இருந்து ஒரு உண்மை என்ன தெரியுதுன்னா, திமுக கட்சி நிர்வாகியை ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. அது என்னன்னா, திமுக ஆட்சியில லஞ்சம் ஆறா ஓடுது. இப்படிப்பட்டவர்களை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். மாற்றத்திற்கான பயணம் இது. மாற்றம் உறுதி, மறந்து விடாதே.